ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சேனல் எப்படியோ நீங்கள் தமிழ்லைனை பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. நம்ம சேனல் எப்படியோ மானிட்டேஷன் ஆயிடுச்சுங்க. அந்த ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறதுக்கோசரம் மானிட்டேஷன் ஆனதில்ல, அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுச்சு. அதை சொல்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கிறேன். எப்படியோ இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் 25 ஓப்பன் பண்ணேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த டிசம்பர் கரெக்டாக 1 அன்னைக்கு நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்சர்ஸும் ரீச் பண்ணிச்சு நம்ம சேனலு. அதுக்கடுத்தது அந்த டிசம்பர் 1 நம்மளுக்கு பிப்ரவரி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 28 கிட்ட, எப்படின்னா டிசம்பர் 1, ஜனவரி, பிப்ரவரி 28க்குள்ளே நம்ம அந்த $100 சேர்த்தோம். அந்த $100 சேர்த்துட்டு அதுக்கடுத்தது ஒரு மார்ச், ஏன்னா பிப்ரவரி, ஏன்னா இந்த அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு அமௌண்ட்டு போடுற டேட்டு பார்த்திங்கன்னா $1 நம்மளுக்கு பிப்ரவரி 28 வரைக்கும் $100 ஏறுறதுக்கு ஒரு 3 மாதம் கிட்ட எடுத்துடுச்சு. 3 மாதம் கிட்ட எடுத்துட்டோன்னா இப்போது டிசம்பர் 28 இருந்தாலும் நம்மளுக்கு $100 அச்சீவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டு லாக் ஆகுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் ஒரு 12 14 வரைக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னா சம்பளம் தேதி 1 இந்த 1 அடுத்த 1 வரைக்கும் தான் கணக்கு பண்ணி எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ 30 நாளில் அது லாக் பண்ணுவாங்க. அதேமாரி யூடியூப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 12 அப்படியே அடுத்த மாதம் 12 வரைக்கும், இப்போ இந்த 12 அடுத்த 12 வரைக்கும் 30 நாள்னு வச்சிங்களேன். அந்த 30 நாள் நீ எவ்வளோ வேலை பார்க்குறியோ அதுக்கேற்ற இது உங்களுக்கு அந்த சம்பளத்தில் வரும் பார்த்திங்களா. அந்தமாரி இந்த யூடியூப்பில் 12 12 நம்மளுக்கு ஆனால் 28 $100 வந்துச்சு. ஆனால் லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா 12 தான் லாக் பண்ணுவாங்க. அதை லாக் பண்ணி நம்மளுக்கு அதே மாதத்தில் 21 26 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். புரியுதா? ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் 30 தான் கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் போக நான் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நான் எல்லாம் விளக்கமாக சொல்லுவேன், சரிங்களா? எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் பேசுனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசரம். அதுதான் இந்த 30 தான் எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்குமேட்டுன்றது 21 26 கரெக்டாக வந்துடும் நான் நம்புகிறேன். அதான் $100 28 ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது 12 நம்மளுக்கு ஒரு $15 எக்ஸ்ட்ரா ஏறிச்சு. மொத்தமாக $115 நம்ம அக்கௌண்ட்டில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்தது நம்மளுக்கு இப்போ அதுக்கடுத்ததும் அமௌண்ட்டுக்கு ஏறிச்சு. அது வேறு, இந்த $115 அமௌண்ட்டில் கிரெடிட் ஆட்சென்ஸில் அப்டேட் ஆகிடுச்சு. அப்டேட் ஆகணுன்னே நம்மளுக்கு என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக 21 21 26 நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணிட்டான்ட்டு யூடியூப் சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த சைடில் போட முடிஞ்சால் போடுறேன். சக்ஸஸ்ஃபுல்லி யுவர் பேமெண்ட் இஸ் சென்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு யூடியூப் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அதை பார்த்தோன்னே சந்தோஷமாகிடுச்சு. என்னடா நம்ம பண்ணதுக்கு ஒரு இது, ஏன்னா இதுக்கோசரம் தான் நம்ம வீடியோ போடுவோம். காசு தாண்டி நம்ம பண்ணுறதுக்கு எதுனா ஒரு யூடியூப்பில் வீடியோ பண்ணுறோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே சும்மா வீடியோ போட்டால் என்னடா சும்மா வீடியோ போட்டுனுங்கிற, ஏன்னா நம்மளோட போடுற எஃபெக்ட் ரொம்ப அதிகம். நான் எப்படின்னா காலையில் ஏஞ்சிக்கணும், வண்டி ஓட்ட போயிடணும், அதுக்கடுத்தது வண்டி கூட ஓட்டிடலாம், ஆனால் உக்காந்து எடிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதுக்கே டைம் ஆகிடும். ஆனால் அது எப்படியோ எனக்கு பண்ண ஈஸியாகிடுச்சு கொஞ்சம். அது உங்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக பண்ண ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு 4 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு டைம். 4 ஹவர்லேருந்து 3 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. அது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், இவ்வளோ டைம் எடுக்கும். நம்ம அது போக நம்மளுக்கு அது இதுவாகிடுச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியான மாரி இருந்துச்சு. எடிட் பண்ணுறதுக்கு இப்போ மேக்ஸிமம் ஒரு 1.5 ஹவர், 4 ஹவர்லேருந்து இப்போ 1.5 ஹவருக்கு வந்துட்டேன். 1.5 ஹவர் எடிட் பண்ணுவேன். 1.5 ஹவரில் எடிட் பண்ணி அந்த இதெல்லாம் செட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். அதை ஒரு ½ அன் ஹவர் கிட்ட டைம் எடுக்கும். ½ அன் ஹவர்லேருந்து 1/4 ஹவர் கிட்ட டைம் எடுக்கும். அதுக்கடுத்து அதை அப்லோட் பண்ணோம்,
டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணோம், டைட்டில் ரெடி பண்ணோம், தம்ப்லைன் ரெடி பண்ணோம், இவ்வளோத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணி காப்பிரைட் இருந்தால் திருப்பி எடிட் பண்ணோம். நம்ம எதுனா, ஏன்னா அது மோஸ்ட்லி நான் அது வச்சுக்க மாட்டேன், எதுனா 1-2 தான் வந்திருக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் அந்த ஃபன்னி வீடியோலாம் இது பண்ண மாட்டேன். அதுமாரி ஒரு வாட்டி போட்டு தான் காப்பிரைட்டு நம்மளுக்கு இது காட்டிச்சு. அதுலேருந்து நான் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அதுமாரி தான் இதுமாரி வந்துச்சு. இப்போது நம்ம சேனலுக்கு அமௌண்ட்டு வந்து இவ்வளோ வந்துச்சுன்னு பார்க்கலாம், $115. எனக்கு ஆனால் அது மெசேஜில் வரல, என் பேங்க்கு ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்து பார்த்தேன். இது நான் மெசேஜ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். இது ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்க முடியல. நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா ஃபோனில் இருந்து ஒரு இமேஜ் ரெடி பண்ணேன். எங்கள் அம்மா ஃபோனில் இருந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினேன். அது நம்மளுக்கு தெரிஞ்சது அதுதான், ஏன்னா எடுக்க முடிய மாட்டுது. இருங்க, இதோ பாருங்க, அதுதான் இப்போ தான் நான் என் ஃபோட்டோ தான் எடுத்து வச்சுக்கிறேன். சரிங்களா, என் ஸ்டேட்மெண்ட் இது. அதில் எவ்வளோ கிரெடிட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $115 கிட்டே வந்துச்சு நம்மளுக்கு. கரெக்டாக $115 ஒரு 48 பைசா. $115 48 பைசா. 48 பைசா இன்ட்டு இன்றைக்கி 94ன்னு வச்சுப்போம். 94 வச்சிங்கன்னா 10,855 ரூபாங்க. ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து 10,800 எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு $12 தான் கிரெடிட் ஆகிடுச்சு. பேங்க் சைட்லேருந்து ஒரு $43 கிட்ட இது பண்ணிட்டாங்க. $43 உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இருங்க. $43 இது பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அமௌண்ட்டு எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா, 10,812 வந்துச்சுங்க நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா கரெக்டாக மார்ச் 30 அப்படியே க்ரெடிட் ஆகிடுச்சு. அதை பார்த்தோன்னே சந்தோஷமாகிட்டேன். இது ஆனால் எனக்கு நோட்டிஃபிகேஷனே வரல. சும்மா என்ன பண்ணேன், போய்ட்டு அக்கௌண்ட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தேன். அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா இதுமாரி அமௌண்ட்டு க்ரெடிட் ஆகிடுது. என்னன்னு தெரில. நான் இந்த பேங்க் ஆப்பு கூட நான் வச்சுன்ல. அதுக்கடுத்தது என் தம்பி ஒருத்தன் தான் சொன்னான், நீங்கள் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கண்ணா, ஆப்பை ஏற்றி அப்போ தரோம். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் கூட காட்டல, ஜிபே ஹிஸ்ட்ரி, ஏன்னா அதெல்லாம் காட்டாது. இதுக்குன்ட்டு நம்ம பேங்க் இருக்கோம்ல, பேங்க்குக்கு தனியாக செப்ரேட்டாக இருக்கும். எல்லோரும் பேங்க்குக்கும் இருக்குமா, சில பேங்க்குக்கு இருக்கும். அதில் போய் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அமௌண்ட்டு 10,812 ரீச் ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நீங்கள் தான். நான் இப்படிலாம் நடக்குமா? நான் இப்படிலாம் நடக்குமான்னு கூட நினச்சி பார்க்கலங்க. பார்த்தா ஏன் இப்படி பார்த்தேன்னா, மொட்டை மாடியில் வேறு யாருனா வருவாங்களான்னு நினச்சி பார்த்தேன். ஏன்னா யாருனா வருவாங்க, அதுதான் நம்ம நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி பண்ணுக்கிறோம்ல, அதுதான். நான் இது வந்து யாருக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுங்கன்னா மிஞ்சி போனால் இப்போ வரைக்கும், ஏன்னா அது எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சிடுது. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிறான் பாருங்க, அவன் தான் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டான், 4-3 பேர்கிட்ட சொல்லிட்டான். மற்றபடி நான் அவ்வளோ யாருக்கும் சொல்லலை. ஃபேமிலியில் கொஞ்சம் தெரியும் இதுக்கு மட்டும் தான். ஏன்னா இதோ எங்கள் அத்தைக்கு போய் ஒரு புடவை, ஏன்னா அவங்க தான் எங்களை சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்க. அதுக்கு எங்கள் அம்மா, எங்கள் ஆயா, அவங்களுக்கு புடவை எடுத்துன்னு போய் கொடுக்கணும் கண்டிப்பாக. எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த 10,812 நான் எப்படி செலவு பண்ணுறேன்ட்டு தனியாக ஒரு விளாக் மாரி போடுறேன். குடும்பஸ்தனில் ஒரு பாட்டு வரும், அவரோட சம்பளம் கரையிற மாரி. குடும்பஸ்தன் படம், மணிகண்டன் அவருது. அந்த படத்தில் நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ, அந்த இங்கே சைடில் அந்த பாட்டு ஓடும் போதே பேமெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதேமாரி நம்ம இந்த 10,812 எப்படி நம்ம இது பண்ணுறோம், என்னென்ன வழியில் இது பண்ணுறோன்ட்டு நம்ம இதையும் தனியாக ஒரு விளாக் பண்ணி போடலான்ட்டு. அதுதான் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கடுத்தது இதுதான். நான் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கல இப்படி நம்மளுக்கு நடக்குமான்ட்டு. நம்மளுக்கு மானிட்டேஷன் ஆகுதே பெரிய விஷயங்க. ரொம்ப கரெக்டாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணி வீடியோ வந்து செப்டம்பர் 30 தான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு இது வரைக்கும் நம்ம சேனலில் எவ்வளோ வீடியோ இருக்குன்னா, ஷார்ட்ஸும் வீடியோ, ஏன்னா அது சேர்ந்து தான் வரும். சரிங்களா, ஷார்ட்ஸும் வீடியோ பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா ஒரு 146 கிட்ட போட்டாங்க. 146 வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்கு
வீடியோ போட்டிருப்பேன். 2 நாள் வீடியோ, 1 நாள் ரெஸ்ட்டு, 2 நாள் வீடியோ. எப்போயாவது முடியலன்னா தான் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணுவேனே தவிர டெய்லி வீடியோ போட்டுன்னு தான் இருப்பேன். ஏன்னா இது வந்து யார்கிட்டேருந்து கற்றுக்குதுன்னா இர்ஃபான் ப்ரோலாம் வந்து அவர் என்ன தான் நம்மளுக்கு கலாச்சாரம், அவரோட இது வந்து ரெகுலராக போட்டுனுக்கிறார். அவரோட இப்போ நான் இந்த வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியும் ஒரு 3-4 பேரோட ஃபஸ்ட்டு இன்கம் வீடியோ பார்த்து தான் வந்து பேசினேன். இர்ஃபான் ப்ரோ வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கிறாரு இன்கம் வீடியோ. அதுக்கடுத்தது டிடிஎஃப் வாசன் அவர் வீடியோவும் பார்த்தேன். ஏன்னா இவங்களாம் எப்படி பேசிக்கிறாங்கன்னு பார்த்தேன். அவர் வந்து அவர் ஆட்டுக்குட்டி விற்றுது அதெல்லாம் பேசியிருப்பாப்புல டிடிஎஃப் வாசன். அது என்னென்னா வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து கூகுள்கிட்டேருந்து யூடியூப்லேருந்து வரும்போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு சேலரி வந்து பார்க்க போகிறோம். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன டிப்பு. நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிகினர் தான், பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயத்த ஷேர் பண்ணலாம், ஒரு மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா அவங்ககிட்டேருந்து தான் கற்றுக்கணும். நம்ம எப்படி புரியுதா, இது வந்து இர்ஃபான் ப்ரோ தான் எனக்கு தெரிஞ்சு யூடியூபுக்கு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப தெரிய வச்சவர் நான் நினைக்கிறேன். இர்ஃபான் ப்ரோ, மதன் கௌரி, அதுக்கடுத்தது ஏன்னா அவங்க தான் வந்து கொஞ்சம் யூடியூப்னால் என்னன்ட்டு எனக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு மாரிக்கலாம் எனக்கு தெரிய வச்சவங்க. இர்ஃபான் ப்ரோ அந்தமாரி இது பண்ணார். ஆளுங்க வந்துட்டாங்க இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் மாதம் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. நம்மளோட சிபிஎம் பார்த்தீங்கன்னா சிபிஎம் சொல்லுவாங்களா, கரெக்டாக ஒரு 1000 வியூவுக்கு 156 ரூபாங்க. இது வந்து ஒரு மாதமும் மாறும் சரிங்களா. ஏன்னா இப்போ லேப்டாப்பில் தான் காட்டுனுங்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரியணும்ல, அதுதான். அதுக்கடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 2694 அவ்வளோதான் இந்த வாட்ச் ஆட்ஸில். மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக லோட் ஆகுது, மொபைல் நெட்ஒர்க்கில் தான் கொடுத்துக்கிறேன். 2700 தான் இந்த மாதத்துக்கு வந்திருக்குது. பரவாயில்ல, எல்லாமே நம்மளுக்கு ஒரு இது தான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம நல்லா இதுவாகும். இதுதான் நிரந்தரம் கிடையாது. நம்ம ஒரு ட்ரை பண்ணுறது அதுக்கான எஃபர்ட் போட்டோன்னா கண்டிப்பாக நடக்கும்ன்ட்டு எனக்கு நான் இந்த இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சரிங்களா. அதுக்கடுத்தது கீழே ஒய்ஃபை இருந்தால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதத்துக்கான இது பார்த்திங்கன்னா 2764 ரூபா தான். நம்ம எவ்வளோ கரெக்டாக ஒரு மாதம், இந்த ஒரு மாதம் வீடியோ போட்டதுக்கு 28 நாளைக்கு ஆன காசு பார்த்திங்கன்னா வெறும் 2764 ரூபா தான் நம்ம போகிற எஃபர்ட்டுக்கு. ஆனால் இதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகம்தான். அதுக்கடுத்து ஆடியன்ஸ் பார்க்கலாமா. இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனுக்கிறீங்க. முடிஞ்சால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்னமும் வாட்சிங் டைம் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் நாட் சப்ஸ்கிரைபர் பாருங்கள், 58% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துனுக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதுதான் நம்மளோட சேனலோட இது. மொத்தமாக நான் வச்சு காட்டா, மொத்தமாக இருங்க, மொத்தமாக 365 டேஸ் போகிறேன். இப்போ இப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வருங்க, மொத்தமாக நம்ம ஏர்ன் பண்ணது பார்த்திங்கன்னா 13,445 ரூபா. பார்த்திங்களா, இதுதான் நம்மளோட ஏர்னிங். நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், எப்போத்துலேருந்து வந்துக்குது பாருங்கள். கரெக்டாக டிசம்பர் 30 ஜீரோவில் இருந்தது. கரெக்டாக டிசம்பர் 1 நம்மளுக்கு இதில் காட்டும் 64 ரூபா வந்துக்குது. ஸ்கிப் கூட அதுக்கடுத்தது ஆமாம் 64 ரூபா வந்துக்குது. அதாங்க, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். நான் பார்த்துருப்பீங்க, நான் அவ்வளோ வீடியோ பெருசாக போடல, பார்க்கலாம் நான் சரிங்களா. இது ஏன்னா நம்மளுக்கு மோட்டோ விலாக் பண்ணி பேசுகிற மாரி போட்டால் தான் நம்மளுக்கு இதுவாகும். இந்தமாரி வீடியோ பண்ணி போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இதுதான், இந்த 10,812 ரூபா வந்திருக்கு. இப்போ இது அதுக்கடுத்தது ஒரு $32 கிட்ட நம்ம இதில் சேர்ந்துக்குது, ஆட்சன்ஸ் இதில். இதை மற்றபடி இது நான் எப்படி எடுத்தேன்ட்டு
எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த 5 மாதத்தில் நான் எப்படி எடுத்தேன்ட்டு உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நியூ பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கோசம் சொல்கிறேன். அவங்களுக்கு எப்படி என்னென்ன ஸ்டெப் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு தனியாக வீடியோ வேணும்னா கேளுங்க, நான் கண்டிப்பாக அதையும் பண்ணி போகிறேன். ஏன்னா வெறும் 5 மாதத்தில் 5 மாதம்னா கரெக்டாக செப்டம்பர் 25 ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு பிப்ரவரி செப்டம்பரும் கணக்கு இல்லை, ஏன்னா அது 5 நாள் தான். ஃபஸ்ட்டு வீடியோவே போட்டது நம்ம செப்டம்பர் 30. அப்போனா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 21ஆந்தேதியிலேருந்து 28ஆந்தேதிக்குள்ளே $100 நான் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல, அதுதான் சொல்கிறேன். $100 எடுத்துருப்பேன் 21ஆந்தேதிக்குள்ளே. பிப்ரவரி 21லேருந்து 28ஆந்தேதிக்குள்ளே நம்ம ஒரு $100 ரீச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக. ஒரு 5 மாதத்தில் நான் சேனல் மானிட்டேஷன்லேருந்து அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகிற வரைக்கும், ஆட்சன்ஸில் $100 அச்சீவ் பண்ணுற வரைக்கும் வெறும் 5 மாதத்தில் நம்ம அச்சீவ் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் கண்டிப்பாக. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக அதை பார்க்குறீங்க. இதுலேயே நிறைய பேர் என்ன கேட்டாங்க, தலை நீ 1 hour கிட்ட வீடியோ போடு. சில பேர் ஆனால் கம்மியாக போட சொன்னாங்க, ஆனால் மோஸ்ட்லி நீ எவ்வளோ நேரம் வேணால் போடு தலை, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே சந்தோஷம். அதுக்கடுத்து துபாயிலேருந்து நிறைய பேர் பார்த்தாங்க, துபாயிலேருந்து நிறைய ஊர்லேருந்து பார்க்குறாங்க. எனக்கு இது நம்ம வீடியோ இப்படிலாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ஏன் உள்ளே வந்தேன்னா, ஆளுங்க ஃப்ரெண்ட்டில் இருக்கிறாங்க, இதுமாரி வச்சு பேசினதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதுமாரிலாம் நிறைய பேர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ரோட்டில் நிறைய பேர் பார்த்தாலும் நம்மளை நிறைய பேருக்கு தெரியுது. அது ஒரு சந்தோஷம் இல்லை. இப்போது இந்த பணம் காசு தாண்டி அதுக்கடுத்தது இதுமாரி நம்ம ரோட்டில் போகும்போது நீங்கள் ஏக்க உங்கள் வீடியோ பார்ப்பேனே அப்படின்னு இருக்கிற 2000 சப்ஸ்கிரைபர் தான் அதுக்கும். ஆனால் இருந்தாலும் யாருன்னா நம்மளை பார்த்து நம்மளை கூப்பிடும்போது சந்தோஷமாக இருக்கும்ல, அது ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நீங்கள் எந்த யூடியூப் வீடியோ போட்டாலும் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு பெரிய சந்தோஷம். அது வளர்ந்து வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் இப்போ அதுதான் சொல்கிறேன், நான் கொலாப் பண்ணுறதோன்றது நிறைய பேர் போட வேணான்னுவாங்க. ஆனால் எனக்கு அதுமாரி போட்டாலும் அதுவும் ஒரு கண்டென்ட் தான். ஏன்னா நான் எப்படியோ ஒரு $1200 தான் வீடியோ போடுறேன், உங்களுக்கே தெரியும். அதுக்குமேட்டு என்னால் என்ன பண்ண முடியும் வேறு? அந்த வீடியோவில் இதுமாரி ஒன்று ட்ரை பண்ணி போடுறது தான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் போடுறேன், அவ்வளோதான். மற்றபடி நம்மளுக்கு கொஞ்சம் சூழ்நிலை, என்னோட கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்களும் கஷ்டப்படுறவங்க தான். நம்மளுக்கு என்ன, நம்மளால் முடிஞ்சது என்ன, அதை ட்ரை பண்ணி போடுறோம். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்குது. அதுதாங்க, இதுமாரி தான். சரி, அதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, ஏன்னா இவ்வளோ நேரம் பேசியிருந்து ரெக்கார்ட் ஆகலைன்னா கஷ்டமாயிடும். லாஸ்ட்டாக எல்லாேருக்கும் சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். நான் கொஞ்சம் ஏன்னா நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது, நான் கொஞ்சம் 2 வருஷம் கழித்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போது இருக்கிற பொருளை வச்சு என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. இவங்கெல்லாம் ஆனால் இருக்கிறத வச்சுன்னே ஸ்டார்ட் பண்ணாங்க. டிடிஏ வாசன் அவரும் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சுன்னு ஸ்டார்ட் பண்ணார். இர்ஃபான் ப்ரோ வெறும் அந்த ஃபோனு, விஜய் சித்து பிளாக்ஸ் அவரும் இன்றைக்கு வரைக்குமே அவங்க ஐஃபோனில் தான் வீடியோ எடுத்துனுக்கிறாங்க. ஐஃபோனும் இருக்கிற ஃபோனும் வச்சு, கேமராவும் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி அவங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியும், மோஸ்ட்லி ஐஃபோன் வச்சுருந்தா வீடியோ எடுத்துன்னு இருப்பாங்க. அதுமாரி தான் இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நானும் வச்சுருந்தா இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் வாங்கும் போதே கொஞ்சம் குவாலிட்டியாக இந்த கேமரா மட்டும் தான் ஃபஸ்ட்டு வாங்கினது. லேப்டாப்லாம் அப்பத்துலேருந்து இருக்குது, ட்ரோனும் இப்போ வாங்கியிருப்பேன், கிம்பிளும் அப்பத்துலேருந்து இருக்குது, ட்ரோனு கிம்பிள். அதுக்கடுத்தது இந்த மைக் வாங்கியிருப்பேன். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வர வாங்கினேன். நம்ம யூடியூப் காசு வரத்தோட நம்மளுக்கு செலவு அதிகமாக தான் இருக்கும். அது ஆனால் நம்ம அதுக்கான முயற்சி பண்ணினே இருக்கணும். முயற்சி தான், வேறு ஒன்றும் சொல்லணும் இல்லைங்க. மறக்காமல் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு வேறு என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுங்கள். அது லிங்க்கும் நான் எப்படியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லி லாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். தெய்வத்தின் ஆகாதலும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அந்த ஒரு திருக்குறள் தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சு. நீங்கள் கடவுளே முடியலனாலும், கடவுளை நீங்கள் நம்பலைனாலும், நீங்கள் போடுற உழைப்புக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள்
நீங்கள் சேர வேண்டிய இடத்துல சேருவீங்க. அது மட்டும் தான் சொல்லணும்னு நினச்சேன். வாங்க இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து சொல்லியிருப்பேன்ல அந்த அமௌண்ட் எப்படி செலவு பண்ணுறேன்ட்டு, அதுக்கும் ஒரு தனி விலாக் வரும். சரிங்களா? மறக்காமல் வேறு எதுனா வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் நான் தனியாக வீடியோ பண்ணி போடுறேன். சரிங்களா? பாய்ங்க.